यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. எதிராஜ ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய தலைப்புச் செய்திகள்: ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தனியன் அவதார உற்சவ கொண்டாட்டம். ராஜமன்னார்குடியில் ஸ்ரீவித்யா ராஜகோபாலனுக்கு வெண்ணெய் தாழி உற்சவம். பூரி ஜெகநாதனின் ஸ்நான யாத்திரை. இனி விரிவான செய்திகள். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். நேற்றைய தினம் ஆனி மாத திருமூல நட்சத்திரம். ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் திருமுன்பு சுவாமி மணவாள மாமுனிகள் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு பகவத் விஷய காலக்ஷேபம் ஈடு காலக்ஷேபம் சாதித்து சாற்றுமுறை அன்று சாட்சாத் ஸ்ரீ நம்பெருமாளே திருவுள்ளம் முகந்து தான் ஒரு சிஷ்யனாக சுவாமி மணவாள மாமுனிகளுக்கு ஸ்ரீசைலேச தனியனை இயற்றி சமர்ப்பித்து அருளினார். இத்தகைய பெருமை வாய்ந்த தனியன் அவதரித்த திவ்யமான திருநாளைத்தான் ஸ்ரீ வைஷ்ணவ திருக்கோவில்களில் கொண்டாடி மகிழ்கிறார்கள். இதையொட்டி பெங்களூரில் உள்ள ஸ்ரீமட்டத்தில் நேற்று காலை ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு விசேஷ திருமஞ்சனம், கோஷ்டி மற்றும் சாற்றுமுறை நடைபெற்றது. மாலையில் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ ஸ்ரீ யதுகுரி யத்ராஜ ஜீய சுவாமிகளின் திவ்ய சாநித்தியத்தில் உபதேச ரத்ன மாலை, திருவாய்மொழி நூற்றந்தாதி மற்றும் சம்பிரதாய சந்திரிகா கோஷ்டி பாராயணம் நடைபெற்று அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது. யதீந்திர பிரவணர் என்று போற்றப்படும் சுவாமி மணவாள மாமுனிகள் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் முதன்மை ஆச்சாரியர்களில் ஒருவராவார். சுவாமி மாமுனிகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தனியன் அவதரித்த உன்னதமான இந்த திருநாளில்தான் பல ஸ்ரீ வைஷ்ணவ திருத்தலங்களில் ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு விசேஷ உற்சவங்கள் நடைபெறுகின்றன. திருநாராயணபுரம், ஸ்ரீரங்கம் மற்றும் வானமாமலை திவ்ய தேசங்களில் சுவாமி மணவாள மாமுனிகளுக்கு திருமஞ்சனம் மற்றும் கோஷ்டி சாற்றுமுறை நடைபெற்றது. திருவகீந்திரபுரத்தில் ஈடு உற்சவத்தின் 3ஆம் நாளான நேற்றைய தினம் ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு சிறப்பு கைங்கரியங்கள் நடைபெற்றன. வாருங்கள், இப்போது அந்த திவ்ய தேசங்களின் வைபவங்களை தரிசிக்கலாம். श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम्. வாழி திருவாய் மொழிப்பிள்ளை மாதகவால் வாழும் மணவாள மாமுனிவன் வாழியவன்
மாறன் திருவாய் மொழிப்பொருளை மாநிலத்தோர் தேரும்படி உரைக்கும் சீர் செய்யலாமரை தாழினை வாழிய. ஸ்ரீரங்கத்தில் ஜேஷ்டாபிஷேகத்தை முன்னிட்டு ஸ்ரீ நம்பெருமாளின் தங்க திருவடி கவசத்தை சேவிக்கும் பாக்கியம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. வாருங்கள், இப்போது நாமும் நம்பெருமானின் திவ்ய திருவடியை சேவித்து தன்யராகலாம். திருப்பேர் நகர் திவ்ய தேசத்தில் ஸ்ரீ அப்பக்குடத்தானுக்கு ஜேஷ்டாபிஷேகத்தை முன்னிட்டு நேற்று முன்தினம் விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இப்போது அந்த திவ்ய சேவையை காணலாம். திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ தெள்ளிய சிங்கரின் பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. அதன் 5ஆம் நாள் உற்சவத்தன்று நாச்சியார் அலங்காரத்தில் எம்பெருமான் பல்லக்கில் புறப்பாடு கண்டருளினார். வாருங்கள், இந்த வைபவத்தை நாமும் இப்போது தரிசிக்கலாம். மதுராந்தகம் ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ ஏரி காத்த ராமருக்கு இப்போது பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. அதன் 4ஆம் நாளான நேற்று ஸ்ரீ கருணாகர பெருமானுக்கு முத்தங்கி அலங்காரம் செய்யப்பட்டு சந்திரபிரபை வாகனத்தில் உற்சவம் நடைபெற்றது. இப்போது அந்த திவ்ய தரிசனம் உங்களுக்காக.
ஒரிசாவில் உள்ள பூரி ஸ்ரீ ஜெகநாதர் கஷேத்திரத்தில் நேற்றைய தினம் ஜேஷ்ட மாச பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ ஜெகநாதரின் ஸ்நான யாத்திரை நடைபெற்றது. வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே தன்னுடைய சகோதரர் பலபத்ரர் மற்றும் சகோதரி சுபத்ரா ஆகியோருடன் ஸ்ரீ ஜெகநாத சுவாமிக்கு இந்த உற்சவம் நடைபெறுகிறது. இந்த உற்சவத்தை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருந்தார்கள். வாருங்கள், அந்த வைபவத்தை நாமும் இப்போது தரிசிக்கலாம். நீலாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே பலபத்ர சுபத்ராபியாம் ஜெகநாதாய தே நமஹ. ஜேஷ்ட மாச பௌர்ணமியை முன்னிட்டு நேற்றைய தினம் கர்நாடகாவின் புகழ்பெற்ற ஸ்ரீனிவாச கஷேத்திரமான ஹுலிகின முரடி ஸ்ரீ வெங்கடரமண சுவாமிக்கு கருடோற்சவம் நடைபெற்றது. ராஜமன்னார்குடியில் ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமிக்கு தற்போது தெப்போற்சவம் நடைபெற்று வருகிறது. அதன் 8ஆம் நாளான நேற்று வெண்ணைத்தாழி உற்சவம் நடைபெற்றது. இந்த உற்சவத்தில் ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி பல்லக்கில் நவநீத சேவையில் சேவை சாதித்தார். நம்முடைய எதுகிரி எத்ராஜா மட்டத்தின் ஃபேஸ்புக், யூடியூப் சேனலிலும் எத்ராஜா பக்தி சேனலிலும் தினந்தோறும் ஒளிபரப்பாகி வரும் ஸ்தோத்திரதாரா உபன்யாச மாலையில் இன்று காலை 7:30 மணிக்கு ஆன்லைன் மூலம் ஸ்ரீ கூரத்தாழ்வான் அருளி செய்த ஸ்ரீவைகுண்ட ஸ்தவம் என்ற கிரந்தத்திலிருந்து 76வது ஸ்லோகம் முதல் 80வது ஸ்லோகம் வரை ஸ்ரீ ஊவே ஸ்ரீனிவாச ராஜன் சுவாமி அவர்கள் உபன்யசிக்கிறார். ஆஸ்திக அன்பர்கள் அனைவரும் இந்த உபன்யாசத்தை கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய நாள் பஞ்சாங்கம் இன்று செவ்வாய்க்கிழமை ஆனி மாதம் 16ஆம் தேதி ஜூன் மாதம் 30ஆம் தேதி 2026 வருடம். ஸ்ரீ பராபவ நாம சம்வத்சரம் உத்தராயணம் கிரீஷ்ம ரித்து மிதுன மாசம் சுக்லபக்ஷம் பிரதமை பூரட்டாதி நட்சத்திரம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை எத்ராஜா ஆன்மீக அலைவரிசையின் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. ஹரே ஸ்ரீனிவாசா. यतिराज 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 जय हो, यतिराज यतिराज रामानुज जय हो, रामानुज जय हो.